ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நாராயண பட்டத்திரியின் நிருகமோக்ஷ பிரபந்தம் உரை நிகழ்த்துபவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர் சௌமியா அவர்கள். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமः. கேரள தேசத்தில் மேல்புத்தூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் நாராயண பட்டத்ரி. இவரின் தந்தை மாத்ருதத்தர் வியாக்கரணம், மீமாம்சா, தர்க்கம் போன்ற சாஸ்திரங்களில் கரை கண்டவர். நாராயண பட்டத்ரி 16 வயதிலேயே சம்ஸ்கிருத இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் சிறந்து விளங்கினார். இவருடைய படைப்புகளில் தலை சிறந்ததாக விளங்குவது ஸ்ரீமன் நாராயணீயம் என்ற பக்தி கிரந்தம். இந்த நூல் பாகவத புராணத்தில் உள்ள 10வது ஸ்கந்தத்தின் சுருக்கமாக அமைந்துள்ளது. நாராயண பட்டத்ரி சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். 24,000 ஸ்லோகங்களைக் கொண்ட இராமாயணத்தை 2 தசகத்தில், அதாவது 20 ஸ்லோகங்களில் சுருக்கியுள்ளார். மேலும் பகவத்கீதை முழுவதையுமே ஏகஸ்லோகியாக ஒரே ஸ்லோகத்தில் சாரமாக கொடுத்துள்ளார். மிகவும் கடினமாகவும் மற்றும் அளவில் பெரியதாக இருக்கும் விஷயங்களை சுருக்கி சொல்வதில் தன்னிகரற்று விளங்கினார். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம் என்று மனிதனின் முக்திக்கு 3 வழிகளை காட்டியது பகவத்கீதை. நாராயண பட்டத்ரி இந்த 3 வழிகளுள் பக்தி மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது அவருடைய படைப்புகளிலிருந்து அறிய முடிகிறது. அவருடைய படைப்புகளில் சிலவற்றை காண்போம். பிரக்ரியா சர்வஸ்வம், அபானினீய பிரமாணம், தாதுகாவியம், மானமேயோதயம் போன்ற சாஸ்திர கிரந்தங்களையும், நாராயணீயம், ஸ்ரீபாத சப்ததிஹி, குருவாயூபுர ஸ்தோத்திரம் போன்ற ஸ்தோத்திரங்களையும் இயற்றியுள்ளார். இதை தவிர அவர் அதிக அளவில் சம்பு காவியங்களை இயற்றியுள்ளார். சம்பு என்பது செய்யுள் மற்றும் உரைநடையை கலந்து எழுதக்கூடிய காவியம். ஸ்வாஹா சுதாகரம், மத்ஸ்யாவதாரம், அஷ்டமி சம்பு, ராஜசூய பிரபந்தம், சுபத்ராகரணம், பாஞ்சாலி ஸ்வயம்பரம், நிரணுநாசிக பிரபந்த, நிருகமோக்ஷ பிரபந்த, வாமனாவதார முதலான பல்வேறு சம்பு காவியங்களை இயற்றியதாக கூறப்படுகிறது. அதற்கான ஒரு காரணமும் உண்டு. கூட்டாஞ்சேரி என்னும் இடத்தை சேர்ந்தவர் ரவி நர்த்தகர். இவரை ரவிச்சாக்கியார் என்றும் அழைப்பர். ரவிச்சாக்கியார் நாராயண பட்டத்ரியின் நெருங்கிய நண்பர். இவருடைய கூத்திற்காக இதிகாசம் மற்றும் புராணங்களில் இருந்து கதைகளை எடுத்து நாராயண பட்டத்ரியால் இயற்றப்பட்டவையே இந்த பிரபந்தங்கள் என்று கூறப்படுகின்றது. அதனாலேயே சம்பு வடிவிலான இந்த பிரபந்தங்களில் நாடகத்தில் உள்ளது போன்ற உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கும். மிகவும் சுவாரஸ்யமான விதத்தில் சம்பு காவியங்களை இயற்றியிருப்பார். உதாரணத்திற்கு நிரணுநாசிக சம்பு என்ற காவியத்தில் சூர்பனகையின் மூக்கை லக்ஷ்மணன் வெட்டிய பின்பு அவளுடைய புலம்பல் முழுவதையும் மூக்கை பயன்படுத்தி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை தவிர்த்து மற்ற எழுத்துக்களை உபயோகித்து இயற்றியிருப்பார். இவ்வாறு புதிய அணுகுமுறையிலும் ஜனரஞ்சகமான ரீதியிலும் காவியங்களை இயற்றியுள்ளார் பட்டத்ரி. அவ்வாறு சாக்கியார் கூத்திற்காக எழுதப்பட்ட ஒரு பிரபந்தம்தான் நிருகமோக்ஷ பிரபந்தம். இந்த பிரபந்தத்தின் கதைக்கரு இராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவதத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த பிரபந்தத்தில் பக்தி மற்றும் தானத்தை மையமாக கொண்டு இயற்றியுள்ளார். நிருகமோக்ஷ பிரபந்தத்தின் கதையை சுருக்கமாக காண்போம். பரமாத்மாவான விஷ்ணு மனித வடிவிலே கிருஷ்ணராக அவதரித்து துவாரகையில் யாதவர்களுடன் மகிழ்ந்து உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்று தொடங்குகிறது. அப்பொழுது யதுகுல இளவரசர்களான பிரத்யும்னன், சாம்பன் முதலானோர் காட்டில் ஓடித் திரிந்ததால் தாகம் மேலிட ஒரு கிணற்றை அடைந்தார்கள்.
அந்த கிணற்றில் ஒரு துளி கூட நீரில்லை. ஆனால் உள்ளே மிகப்பெரிய பிரகாசமான மலைபோல் உருவம் கொண்ட முதிர்ந்த பச்சோந்தி ஒன்றை கண்டார்கள். அதனை கிருஷ்ணரிடம் தெரிவித்தார்கள். தோயம் தஸ்மின் நிரைக்ஷிஷ்மஹி ஹஹஹ புனஹா கூபகர்ப்பே கதஞ்சித் மாந்தம் துவாந்தம் மகாந்தம் கிரிமிவச்ச கமப்யத்ராக்ஷ்ம ஜந்தும் சூக்ஷ்மேச்சாயாம் து அவஜானீமஹி குட்டிலவலத் புச்ச மந்தாந்துதேஷே காடவ்யாடௌகிதம் தம் ஜரட சரடக பிரௌಢ மூடானுகம்பாக என்று. பச்சோந்தி என்றால் சம்ஸ்கிருதத்தில் கிருகம், கிருகலாசம், சரட்டம் என்ற பச்சோந்தியை அழைக்கப்படுகிறது. மற்றும் இந்த கிருக்கத்தின் ஷரீரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கோடுகளை பார்க்கும்போது பூர்வ ஜன்மத்தில் செய்த புண்ணிய பலன்களின் கணக்கோ என்று நினைக்கத் தோன்றுகிறது என்று உத்பிரேக்ஷிக்கிறார் நாராயண பட்டத்ரி. பிராக்ஜன்ம கர்ம படலி கணனாங்க சங்கியா ரேகாசஹஸ்ர பரிபூஷித துங்ககாத்ரஹா என்று. அந்த கிருக்கத்தை கிருஷ்ணர் தன்னுடைய இரு கரங்களாலும் கிணற்றில் இருந்து வெளிக்கொணர்ந்தார். அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக அந்த கிருக்கம் ஒரு அரசனாக மாறியது. கிருஷ்ணரின் காலில் விழுந்து வணங்கினான் அந்த அரசன். அப்பொழுது கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் அந்த அரசனை பார்த்து இந்த மோசமான கிருக்கத்தின் உருவத்தை பெற்ற காரணத்தை விளக்கும்படி வேண்டினார். அப்பொழுது அந்த அரசன் தன் பெயர் நிருகன் என்றும் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவன் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இக்ஷ்வாகு பிரமுகா சுதா தச மனோர் வைவஸ்வதஸ்ய அபவன் சோகம் விஸ்வநிருகாமி விக்ரமயசாஹா தேஷாம் திருத்தீயோ நிருகா என்று. நிருகன் தன்னிடம் உள்ள பெருஞ்செல்வத்தின் நிலையில்லாத தன்மையை உணர்ந்து அந்த செல்வத்தை தர்ம வழியில் செலவிட எண்ணினான். அதே சமயத்தில் பகவான் விஷ்ணுவிடத்தில் பக்தியோடு தன்னை சமர்ப்பித்துக் கொண்டு நற்செயல்கள் செய்யத் தொடங்கினான். அதிக அளவில் தட்சிணைகளை பிராமணர்களுக்கு அளித்து யாகங்களை செய்வித்தான். மக்களுக்கு பயன்படக்கூடிய சத்திரம் அமைத்தல், கிணறு வெட்டுதல், வெயில் காலங்களில் தண்ணீர் பந்தல் அமைத்தல், அன்னதானம் செய்தல் ஆகியவற்றை அக்கறையோடு செய்தான். ஏகாஹீன சத்ரைர் பகுபிரகம் உபாயக்ஷி சத்தக்ஷிணாட்யைஹி கூபாரமோருவாபி திசி திசி சமுபாச்சீகணம் ஸ்லாಘனீயாக ஸ்தானே ஸ்தானே ச நானாஜன சரணிகிருத அநேக பானீயசாலே ஸ்வாதீயஸ்தோயதானைர் மதிமபரமலம் திருஷ்ணஜாம் உஷ்ணகாலே. மேலும் ஸ்வர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய கோதானம் என்று அறிந்து 1000 பசுக்களை தானமாக வழங்கலானான். நாளடைவில் இந்த உலகத்தில் தன்னை போல் பக்தியோடு இந்த விதமான தானங்களை செய்ய யாரும் இல்லை என்ற கர்வம் தலை தூக்கியது. ஒரு நாள் ராஜசபையில் தனது மந்திரி பரிவாரங்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது 2 பிராமணர்கள் கோபத்தோடு அரசவைக்கு வந்தார்கள். இருவரும் மாறி மாறி நிருகனை தத்தாபஹாரின் கொடுத்த பொருளை திருடுபவனே, அபஹ்ருத பிரதாயின் திருட்டுப் பொருளை கொடுப்பவனே, லுப்தம பேராசைக்காரனே என்றெல்லாம் வசைபாடினார்கள். விசாரித்தபோதுதான் தெரிய வந்தது, அந்த இருவரும் நிருகனிடத்திலிருந்து பசுவை தானமாக பெற்றவர்கள் என்று. அவர்களுள் ஒருவருடைய பசு தானம் பெற்ற சில தினங்களிலேயே மறுபடியும் அரசனுடைய கொட்டகைக்கு திரும்பி வந்துவிட்டது. அது ஏற்கனவே தானம் செய்த பசு என்பதை அறியாமல் மற்றொருவருக்கு தானம் செய்துவிட்டான் நிருகன். ஆகையால் இந்த பசு தமக்குரியது என்று இருவரும் வாதாடிக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்வது என்று அறியாமல் இருவரின் வாதத்தையும் மாறி மாறி தலையசைத்து கேட்டுக்கொண்டிருந்ததால் கோபம் கொண்ட பிராமணர்கள் அவனை தலை ஸ்திரமாக நிற்காத பச்சோந்தியாக மாற சபித்து விட்டார்கள். நிருகன் இந்த சாபத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். பக்தியுடன் செய்த போதிலும் இப்படி தவறு நேர்ந்துவிட்டதே என்று மனம் வருந்தினான். சில தினங்களில் கோபம் தணிந்த பிறகு அந்த 2 பிராமணர்களும்
அந்த இரு பிராமணர்களும் நிருகனை அடைந்து, இந்த சிறிய தவறுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டோமே என்று வருந்தினார்கள். ஆனால் பச்சோந்தி ரூபத்திலும் விஷ்ணு பக்தி குறையாது, தாகம், பசி போன்ற பீடைகள் இல்லாமல் துவாரகையில் கிருஷ்ணரின் கரத்தினால் சாப விமோசனம் பெற்று முக்தியடைவான் என்று தெரிவித்து சென்றனர். அவ்வாறே நிருகன் சாப விமோசனம் அடைந்தான், முக்தியும் சித்தித்தது. இந்த பிரபந்தத்தில் நிருகனால் செய்யப்பட்ட பல்வேறு தானங்களை விவரித்துள்ளார் பட்டத்ரி. அவற்றுள் அன்னதானமும் கோதானமும் சிறப்புடையதாக கருதப்படுகின்றன. சண்டாளாஸ்வ கராவதி த்விஜவர பிராரம்ப முர்வீதலே யோயக்ஷுத்யதி தஸ்ய தஸ்ய மதுரம் பிரத்யேகமிச்சானுகம் தத்தத்தேஷ நிபத்த புக்தி பவன விராதேஷு ஜாதாதரம் ஸ்பீதம் நன்வகம் அன்னம் அன்வகமதாம் அன்வீக்ஷ்ய சாரேக்ஷணைஹி என்று மனிதரிடத்தில் எந்தவித வேறுபாடும் இன்றி அனைவருக்கும் உணவளித்தான். நாய், கழுதை போன்ற மிருகங்களுக்கும் பசியார வழி செய்தான். ஆங்காங்கே அன்னசத்திரங்கள் அமைத்து பொறுப்பான ஆட்களை நியமித்து அனைவரது தேவையையும் பூர்த்தி செய்தான் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. நிருகனால் தானம் செய்யப்பட்ட பசுக்கள் அழகிய தோற்றத்தை உடையதாகவும் இளமையானதாகவும் அதிக அளவிலான பாலை சுரக்கக்கூடியதுமாகவும் இருந்தன. அவற்றின் கொம்புகள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டும், அவைகளின் காதுகளில் தங்கக் கயிறுகளும் முத்து மாலைகளும் தொங்கவிட்டு ஜொலிப்புடன் கூடியதாகவும் இருந்தனவாம். பயசீயசீர் வயசா நியூனாக சௌமியதமசீலாக காமியதர ரூபாக விபுலகபில காத்திர விளம்பி சந்தியாம்புத பிரகாஷாதேனூஹு என்கிறார். இப்படிப்பட்ட பசுக்களை பாத்ரே தானம் என்பதை நினைவில் கொண்டு தேவையுள்ள, தகுதியான, ஒழுக்கமுள்ள, வேதமறிந்த பிராமணர்களை தேர்வு செய்து தானம் கொடுத்து வந்தானாம். இதன் மூலம் தானத்தில் கொடுக்கக்கூடிய பொருளின் தரத்தையும் அதனை பெறக்கூடியவர்களின் தகுதியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த பிரபந்தத்தின் செய்தியாக கொள்ளக்கூடியது, தானம் போன்ற தர்ம செயல்களை செய்யும் பொழுது அதிகமான ஸ்ரத்தை இருக்க வேண்டும். நற்காரியங்கள் செய்கிறோம் என்பதில் கர்வம் சிறிதளவும் நன்மையை தராது. கர்வம் அழிவிற்கு அறிகுறி என்பதை உணர வேண்டும். ஒருவருடைய எண்ணத்தில் தூய்மையும் பக்தியும் அவசியம் என்பது புலனாகிறது. நாகாதி காமணகிருதா பகவோபி தர்மாக சோகாய போகவிரதௌ பதனானுபந்தாத் மையர்ப்பிதா யத்யேவ பலாவசானே முக்தியை பவந்தி ததபீக விபோதித்தவ்யம். ஸ்வர்க்கம் முதலானவற்றை அடையும் பொருட்டு செய்யப்படும் நற்காரியங்கள் கூட சில நேரங்களில் சோகத்தில் ஆழ்த்திவிடும். ஆனால் பகவானிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புத்தியானது முக்தியை நிச்சயமாக அளிக்கும் என்பதை கிருஷ்ணரின் வாயிலாக தெரிவிக்கிறார் பட்டத்ரி. தன்யவாதः. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாராயண பட்டத்ரியின் நிருகமோக்ஷ பிரபந்தம். உரை நிகழ்த்தியவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.